Good morning student. I am middle school maths teacher. நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் சார் வந்து சாப்டர் 2 உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து சாப்டர் ஃபஸ்ட்டில் பேலன்ஸில் உள்ள நம்ம எக்ஸசைஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். வி நோ டு என்னென்ன சொல்கிறாங்க, யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னால் என்ன, பெரிய நம்பர்ஸ். ஓகேவா? பெரிய நம்பர்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். ஓகேவா? we know to apply 4 basis operation on numbers. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன 4 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. பேசிஸ் ஆப்ரேஷன் என்னென்ன சொல்லுவோம் நம்ம? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதான் என்னது 4 basis operation on numbers. We will see a few more example which deal with the 4 operations such as addition, subtraction, multiplication and division. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த 4 ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி மோர் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க, டீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற, நம்பர்ஸில் யூஸ் பண்ணுற 4 ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in an expectation the number of tickets sold on the first, second, third and fourth day are 4 numbers கொடுத்துருக்காங்க. find the total number of tickets sold on all 4 days. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, ஒரு இதில் வந்து 4 டேஸுமே ஒரு எக்ஸிபிஷனில் என்ன பண்ணுறாங்க, 4 டேஸ் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த 4 டேஸ்லேயும் ஒவ்வொரு நாளும் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. சோல்னா விற்றுருக்காங்க. அந்த விற்றதை வந்து டோட்டலாக அந்த 4 டேஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்கிறேன். இன் எக்ஸிபிஷன் த நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு ஆன் த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே ஆர் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு ஆன் ஆல் த 4 டேஸ். ஓகேவா? எல்லாம் 4 டேஸ்க்குரியதை கொடுத்துட்டாங்க. அதை நம்ம டோட்டலாக 4 டேஸும் அவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனும் புக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே என்ன சோல்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்களே உங்கள் புக்கில் சம்மில் பாருங்கள். என்ன இது, 1,10,000. ஃபர்ஸ்ட் டே என்ன சோல்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க, 1,10,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே தான் என்னது 1,10,000. செகண்ட் டே என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் த செகண்ட் டே. ஓகேவா? செகண்ட் டே என்ன என்ன எவ்வளோ அவங்க சோல்ட் பண்ணியிருந்தாங்க, 75,060. ஓகேவா? 75,060 இதுதான் என்னது அவங்க சோல்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டே எவ்வளோ சோல்ட் பண்ணியிருந்தாங்க, 25,700. ஓகேவா? 25,700. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் டே. ஃபோர்த் டே எவ்வளோ, 30,606. ஸோ 30,606. இப்போ என்ன கேட்குறாங்க, நம்மள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் ஆல் த அபவ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு ஆன் த 4 டேஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், நம்ம 4 டேஸும் எவ்வளோ டிக்கெட் வந்து அவங்க வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணோம்னா வேல்யூனா 0006. நெக்ஸ்ட்டு 06006.
நெக்ஸ்ட் 0076 76 ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும் 13. வெரி குட் 13 பேலன்ஸ் 1 ஓகேவா 550 5 5 10 10 plus 1 11 so 11 balance 1 7 10 12 13 14 so 4 balance 1 2 எவ்வளோ டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு லாஸ்ட் டே என்னது the total number of ticket the total number of tickets sold on all the 4 days என்ன கணக்கு 2,41,366 இதுதான் என்னது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஆல் த 4 days ஓகேவா டோட்டல் நம்பர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெக்ஸ்ட் சம் வந்து இன் a wholesale paper from film sold 6,25,600 notebook out of 7,50,000 notebooks. Find the number of notebooks left unsold. என்ன சொல்றாங்க நம்மளுக்கு இங்க வந்து ஒரு இயர் 1 இயர்ல ஹோல்சேல் பேப்பர் விற்பாங்களே அந்த ஹோல்சேல் பேப்பர் வந்து சோல்ட் ஆனது வந்து 6,25,600 ஆனால் அவங்க வந்து அது நோட் புக் அவுட் ஆஃப் எந்த இதுலேருந்து எதுக்கு 7,50,000லேருந்து 6,25,000 என்ன ஆயிருக்கு சோல்ட் ஆயிருக்கு ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட் புக் லெஃப்ட் அப்போனா எவ்வளோ நோட் புக் வந்து இன்னும் சோல்ட் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் இதுதான் மொத்தமாக உள்ள நோட் புக்ஸ் ஓகேவா வித் சோல்டான நோட் புக்குங்கிறது சேலான நோட் புக்கிறது என்னதுன்னா இதுதான் ஸோ இதுல இப்போ 7,50,000லேருந்து 6,25,600 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் சப்ட்ராக்ட் பண்ணதான் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் லெஃப்ட் அன்சோல்ட்னா விற்காத நோட் புக் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ நமக்கு இப்போ தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.7 எல்லாரும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் 1.7 ஃபஸ்ட்டு என்ன இருந்தணும் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இன் த ஸ்டோர் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் உங்களுக்கே தெரியும் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இன் த ஸ்டோர் எவ்வளோ 7,50,000 ஓகேவா நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நோட் புக் சோல்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட் புக் சோல்டு ஆனிச்சு வித்து போனுச்சு நம்பர் ஆஃப் நோட் புக் சோல்டு எவ்வளோ 6,25,600 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் நோட் புக் அன்சோல்டு விற்காத புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கே வந்து ஆட் பண்ணோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே விற்காத அன்சோல்டு ஆகாத நோட் புக்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ எல்லாமே இப்போ என்ன பண்ண போகிறோம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 0 0 10 10 6 4 10 10ல 1 9 9 5 4 5 2 1 4 so 4 2 2 7 6 1 ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக் அன்சோல்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் unsold equal to 1,24,400 ஓகேவா இதுதான் என்னது நம்பர் ஆஃப் நோட் புக் அன்சோல்டு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க இன் எ மொபைல் ஸ்டோர் ஒரு மொபைல் ஸ்டோரில் த நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு டூரிங் எ மந்த்
1250. என்னது ஒரு மந்த்தில் ஒரு நம்பர் ஆஃப் மொபைல் சொல்லி ஒரு மந்த்தில் எவ்வளோ மொபைல்ஸ் வந்து சோல்டாக இருக்குது வித்திருக்கு 1250. Assuming that the same number of mobiles are sold every month, find the number of mobiles sold in 2 years. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மந்த்தும் அதே அளவில் என்ன சோல்டாச்சுன்னா 2 வருஷத்துக்கு எத்தனை செல்ஃபோன் வந்து ஹவு மெனி செல்ஃபோன்ஸ் வந்து சோல்டாயிருக்கும். புரியுதா? என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஸ்டோரில் ஒரு ஃபோன் கடை, ஓகேவா? அந்த மொபைல் ஸ்டோரில் 1 மந்த்துக்கு வந்து 1250 வந்து சோல்டாயிடுச்சு. சோல்டானாலும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதே சேம் சோல்டில் ஒரு மந்தில் மொபைல் வந்து சோல்டானுச்சுன்னா 2 இயர்ஸுக்கு எவ்வளோ மொபைல்ஸ் வந்து சோல்ட் ஆகும் அப்படின்னு நம்மளை கேட்குறான். எல்லாத்துக்கும் சம் புரியுதா? இப்போ நம்ம இந்த சம்மை போட்டு பார்ப்போம். எந்த எக்ஸசைஸ் 1.8, ஓகேவா? எக்ஸசைஸ் 1.8 இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மொபைல் சோல்ட் இன் 1 மந்த். இந்த 1 மந்த்துக்கு எவ்வளோ மொபைல்ஸ் வந்து சோல்டானுச்சு? 1250. So number of mobiles sold in 1 month, ஓகேவா? எவ்வளோ? 1250. 1 இயர்க்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கும்? எத்தனை மந்த்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை மந்த் இருக்கும்? 12 months. வெரி குட். ஸோ 1 year ஈக்குவல் டு 12 months. அப்போனா 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்? 2 into 12 எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்? 24 months, ஓகேவா? 24 months இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மொபைல் சோல்ட் இன் 2 இயர்ஸ்னால் எத்தனை மந்த்ஸு? 24 months. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இந்த 24 monthsக்கு எவ்வளோ மொபைல் வந்து சோல்டாயிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் mobiles sold in 24 months எவ்வளோ? 1250 into 24. என்ன பண்ணுறோம், நம்ம இதை 2 இயர்ஸ்க்குரிய மந்த்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மந்த்ஸுக்கு இருந்த மொபைலோட சோல்டானதையும் 24 என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்க. 125024 எல்லாத்துக்கும் என்ன பண்ண தெரியும்? மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. ஸோ 0 5 4s are 20, 0 2 2 4s are 8 10 1 1 4 4 5, ஓகேவா? 0 2 5s are 10 0 1 2 2s are 4 1 5 1 2s are 2 0 0 0 5 plus 5 10 0 balance 1 3. ஸோ எவ்வளோ கிடச்சிருக்கு? 30,000 வந்து என்ன ஆயிருக்கும்? 24 monthsல மொபைல் வந்து சோல்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு இன் 2 years ஈக்குவல் டு 30,000. கிளியராக எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்னது? If 10 lakh was distributed in a government scheme of 500 women, if the self-help groups, then find the amount give the each woman. என்ன சொல்றாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது ஒரு அரசு திட்டம், ஓகேவா? அதில் வந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னா என்னது? மகளிர் சுய உதவிக்குழு, ஓகேவா? அதான் உமன் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் வந்து 500 உமன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? 10 lakh வந்து எல்லாத்துக்கும் சேமாக என்ன பண்ண போகிறாங்க? டிஸ்ட்ரிபியூட், எல்லாத்துக்கும் சேமாக அந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போனா ஒவ்வொரு உமன்ஸ்க்கும் ஒவ்வொரு உமன்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்
கிடைக்கும். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம் வந்து உமன்ஸ் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு. அவங்களுக்கு வந்து 10 லேக்கை வந்து 500 உமன்ஸ்க்கு வந்து தனித்தனியாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு உமன்ஸுக்கும் பிரித்து தரணும். அப்படி பிரித்து கொடுக்க இருந்துன்னா ஒவ்வொரு உமனுக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.9 இதில் வந்து ஃபஸ்ட்டு 500 உமனுக்கு எவ்வளோ அவங்க வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. 500 உமனுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ, 10 lakh. ஓகேவா? அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமே எத்தனை லேக்கு, 10 lakh. ஸோ given to 500 உமன் ஈக்குவல் டு 10 lakh. ஓகேவா? இப்போ அமௌண்ட் கிவ் டு ஈச் உமன், ஒவ்வொரு உமனுக்கும் எவ்வளோங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் given to each woman equal to 10 lakh divided by 500. இப்படி பண்ணும்போது தான் ஒவ்வொரு உமனுக்கும் எவ்வளோ நம்மளால ஈச் உமனுக்கு நம்மளால கிவன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? 10 lakh divided by 500. 0 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் 0 இருக்குமா? ஸோ அதனால் எவ்வளோ, 2000. ஓகேவா? 2000 rupees அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈச் உமன். ஓகேவா? ஈச் உமன் in the self-help group was given 2000 rupees. ஓகேவா? எவ்வளோ கொடுக்கலாம், ஒவ்வொரு உமனுக்கும் 2000 rupees அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒன் டைம் வீட்டில் என்ன பண்ணணும், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? என்னது, இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன் சம்லையும் அது எப்படி ஆர்டராக அந்த இதை வந்து நம்ம கிளியராக ஆர்டராக எப்படி அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? திங்க் அபவுட் த சிச்சுவேஷன். இங்கே ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்களே என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் வள்ளி அண்ட் ஹியர் 4 ஃப்ரெண்ட்ஸ். என்ன, வள்ளியும் அவங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸும் பட்டர் மில்க் ஷாப்புக்கு போகிறாங்க. ஈச் ஹேட் ஏ கப் ஆஃப் பட்டர் மில்க் அண்ட் பெய்டு 30 rupees. என்னது, ஒவ்வொரு ஈச்னா ஒரு பட்டர் மில்க்குக்கும் கப் ஆஃப் பட்டர் மில்க்குக்கும் எவ்வளோ பெய்ட் பண்ணணும், 30 rupees பெய்ட் பண்ணணும். assuming that the cost of 1 cup of buttermilk to be 6. என்னது, அவங்க வந்து ஒவ்வொரு பட்டர் மில்க் காஸ்ட் ஆஃப் 1 cup பட்டர் மில்க் தான் என்ன சொல்றாங்க, 6ன்னு சொல்லிட்டாங்க. 6ன்னு அவங்களாவே அசியூம் பண்ணிட்டாங்க. பட் the shopkeeper told the cost of the buttermilk has increased by 2. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஒவ்வொரு கப்புக்கும் 2 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தென் வள்ளி டிசைடட் டு கிவ் 2 more அண்ட் பெய்டு 32. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ 30 rupeesன்னு அவங்க மெயின் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போனா 4 பேருக்கும் 30 rupeesனா ஒவ்வொரு பேருக்கும் எவ்வளோ 6. ஓகேவா? ஆனால் ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு, 2 rupees காஸ்ட் வந்து கூட ஆயிடுச்சு அப்படின்னோன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, 4 பேருக்கும் சேர்த்து 2 rupees கூட வந்ததுனால 32 rupees நினச்சிட்டாங்க. ஆனால் பட் த ஷாப்கீப்பர் கிளைம்டு தட் ஷீ ஹேட் டு பே 40. அப்போனா என்ன சொல்கிறாங்க, ஷாப்கீப்பர் நீங்கள் வந்து 40 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இவங்க 2 பேத்துல யார் ஹூ இஸ் கரெக்ட், 2 பேத்துல யார் இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு சொல்லிங்க. முதல்ல வந்து வள்ளி கால்குலேட்டர்ஸ் இது, ஷாப்கீப்பர் கால்குலேட்டர்ஸ் இது. என்னது அப்படின்னா இங்கே பாருங்க, 5 into 6 plus 2. ஓகே, அவங்க எதிர்பார்த்தது. ஸோ 30 plus 2 32. நெக்ஸ்ட்டு 5 into 6 plus 2 8. ஸோ 5 8s are 40. The amount 40 claimed by the shopkeeper is correct. ஓகேவா? ஷாப்கீப்பர் சொன்னதான் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் கன்ஃபியூஷன் கேன் பி அவாய்டட் பை யூஸிங் த brackets in the correct place. bracket தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பிளேஸாக கொண்டு வரணும்.
ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பிளேஸாக கொண்டுட்டு வரணும். அதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்கள் புக்கிலே. த ரூல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் பிட்மஸ், BIDMAS. இன் பிட்மஸ் த ஆப்ரேஷன் டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இந்த இது வந்து எப்படி கொண்டுட்டு வரணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இந்த இதை வந்து கொண்டுட்டு வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிட்மஸ். பிட்மஸ்க்கு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது பிராக்கெட். நெக்ஸ்ட் வந்து யூ வில் லேர்ன் இட் லேட்டர். இண்டிசஸ் அப்படின்னா என்னது, அடுக்குகள். இதை பற்றி நீங்கள் வந்து லேட்டராக பின்னாடி படிப்பீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன். ஓகேவா, டிவிஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்மை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம, இந்த பிட்மஸ்ங்கிற இந்த மெத்தடில் தான் நம்ம இந்த சம்முங்கெல்லாம் நம்ம கரெக்டாக நம்மளால போட முடியும். ஓகேவா. உங்களுக்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வி ட்ரை டு சால்வ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிராக்கெட். பிராக்கெட்க்கு அப்புறம் டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா. இப்போ பை யூசிங் பிட்மஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 9 + 5 × 2. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிட்மஸ்னாலே என்னது, பிங்கிறது பிராக்கெட், நெக்ஸ்ட் ஐங்கிறது இண்டிசஸ், நெக்ஸ்ட் டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் எப்போதுமே இது மாதிரி சம். ஃபஸ்ட்டு என்னது பிராக்கெட். ஃபஸ்ட்டு பிராக்கெட்டை கிளியர் பண்ணுங்கள். 5 2s are 10. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக நம்ம இதை என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. இதுதான் என்னது பிட்மஸ். என்னன்னா ஃபஸ்ட்டு பிராக்கெட், நெக்ஸ்ட் என்னது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, எக்ஸாம்பிள் 110ல் 24 + 2 × 8 டிவைடட் 2 - 1. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை முடிக்கணும், டிவிஷன், நெக்ஸ்ட் என்னது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இது எப்போயுமே இந்த பிட்மஸ்ங்கிற இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. எக்ஸசைஸ் 1.10. ஓகேவா. எக்ஸசைஸ் 1.10ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 24 + 2 × 8 டிவைடட் 2 - 1. ஓகேவா. இது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு 24 + 2 × 8 டிவைடட் 2 - 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிட்மஸ்ங்கிறத இங்கே எழுதி வச்சுக்கோங்க, BITMAS. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னது பிராக்கெட், இங்கே பிராக்கெட் இல்லை, நெக்ஸ்ட் ஐயும் இல்லை, டிங்கிறது டிவிஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் இங்கே எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது டிவிஷன். ஸோ என்ன பண்ணணும், 24 + 2 இங்கே பாருங்கள் இன்ட்டு 8. 2ங்கிறது 2 டேபிள்ஸில் 8 வருமா சொல்லுங்கள், 2 டேபிள்ஸில் 8 இருக்குமா, இருக்கும். ஸோ 4 2s are 8. ஸோ 0. இங்கே என்ன வரப்போனா 4. நெக்ஸ்ட்டு -1. இப்போ டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் எம்னா இருக்கு, எம். எம்ங்கிறது என்னது, மல்டிப்ளிகேஷன். வெரி குட். ஸோ 24 × 2 4s are என்ன மல்டிப்ளிகேஷன், 8. வெரி குட். 8 - 1. இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வேற எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம, ஏங்கிறது என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, அடிஷன். ஓகேவா. அடிஷன் பார்க்கணும். இப்போ அடிஷன்னா என்னது, 24 + 8 - 1. இதுதான் என்னது, அடிஷனா. ஸோ இந்த அடிஷன் பண்ணோம்னா 24 + 8 என்ன வரும், வெரி குட், 32 - 1. இப்போ வேற எங்கேயாச்சும் அடிஷன் இருக்கா அந்த சம்மில், இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னது, சப்ட்ராக்ட், மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி மைனஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும், இங்கே 31. ஓகேவா. இங்கே ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ணோம், டிவைட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு மல்டி பண்ணோம், தேர்டாக என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி போடணும். இந்த மெத்தடில் பண்ணாதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபையிங். என்ன எக்ஸாம்பிள், 1.11
சம் என்ன கொடுத்துருக்காங்க 20 + 8 × 2 + 6 × 3 minus 10/5. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராக்கெட் தான். இது ஒரு ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்குள்ளாரே ஒரு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் இருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் பண்ணுவோமா. 20 + என்ன பண்ணணும் 8 × 2 + 6 × 3. ஃபஸ்ட்டு டிவைட் தானே பண்ணணும். 6 × 3 minus 10 பாருங்க, டிவைட் பண்ணுங்க. 10 5 2 5s are 10. ஓகேவா? ஸோ அப்போனா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் 2. ஸோ இது ஒரு ப்ராக்கெட். நெக்ஸ்ட் என்ன முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து டிவிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு 20 + ப்ராக்கெட் 8 × 2 + இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராக்கெட், நெக்ஸ்ட் இந்த இது பார்க்கணும். மல்டிப்ளை பார்ப்போமா. 6 3s are என்ன வேல்யூ கிடைக்கும் 18. வெரி குட். 6 3s are 18 - 2. இது செகண்டா என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், மல்டிப்ளிகேஷனை எம்மை கம்ப்ளீட் பண்ணோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 20 + நெக்ஸ்ட்டு 8 × 2 + ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ல. ப்ராக்கெட்குள்ளார இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதான் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும். திருப்பி ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதுனால அந்த ப்ராக்கெட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 18 - 2 என்ன கிடைக்கும் 16. வெரி குட். ஸோ தேர்ட் ஒன் என்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 20 + இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை கம்ப்ளீட் ஃபோர்த். இந்த இதை வந்து நம்ம 8 2s are 16 + 16. இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் முடித்தோம், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் முடித்தோம், நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளாரே இந்த ப்ராக்கெட்டை முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஃபோர்த் ஒன்று என்ன பண்ணோம், நம்ம மல்டிப்ளிகேஷனை நம்ம கிளியர் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோமா, அடிஷன் பண்ணுவோமா. ஸோ 20 + 60 + 60 என்ன வேல்யூ கிடைக்கும் சொல்லுங்க. 60 + 60 என்ன வேல்யூ, வெரி குட் 32. இப்போ என்னத்தை கம்ப்ளீட் பண்ணோம், நம்ம இந்த ப்ராக்கெட் இருந்துச்சுல, இதுதான் ஆப்ரேஷன். ஸோ 5th ஒன்னா இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஆப்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ 52. ஸோ 6th ஒன்னா என்னத்தை கம்ப்ளீட் பண்ணோம், அடிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு லாஸ்டா. ஓகேவா? இங்கே ஒரு சிம்பிளிஃபை கொடுத்துருந்தாங்க, அந்த சிம்பிளிஃபைல ஒரு ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்குள்ளார ஒரு ஆப்ரேஷன்ஸ்குள்ளார 2 ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டிவைடட் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்லேயே என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷனை என்ன பண்ணோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ண இந்த இது இருக்குல்ல, இதை கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ப்ராக்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி 16 போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இந்த ஆப்ரேஷனுக்குள்ளாரே என்ன இருந்துச்சு, ஒரு மல்டிப்ளிகேஷன் இருந்ததுனால இதை நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி போட்டோம். மல்டிப்ளை பண்ணி போட்டதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் இந்த ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணி இந்த ஆப்ரேஷனை கிளியர் பண்ணிட்டு டைரெக்டாக இது ரெண்டையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம அடிஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் சப்ட்ராக்ஷன் இல்லாதனால இந்த அடிஷனுடைய இந்த ப்ராக்கெட்குள்ளாரே முடிஞ்சிருச்சு. இது மாதிரி தான் ஸ்டெப் வையாக தான் இந்த சிம்பிளிஃபை இந்த இதை மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் போடணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு ரீகால் பண்ணிடுவோமா. நீங்கள் என்னென்ன நம்ம பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் த லார்ஜர் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் பார்த்தோம். ஓகேவா? அதுலேருந்து ஒரு சில வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம், எல்லாத்துக்கும் கிளியராக அது புரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன், அதான் பிக்னஸ், ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் எப்படி கிளியர் பண்ணி அந்த சம்மை நம்ம போடுறதுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு. ஓகேவா? எல்லாத்துக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்குரிய எக்ஸசைசஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.